நம்ம எல்லாரையும் பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு அவரு தூங்கிட்டாரா என்ன? சார் அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி தூங்குவாரு? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. சுதீர் கொஞ்சம் வெளியே வாப்பா. ஹலோ. பார்ட்டி இன்னைக்கா இல்ல நேத்தா? இல்ல பார்ட்டி இன்னைக்குதான். ஐம் ஷூர். கொஞ்சம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். போன் உள்ள இருந்து தான் ரிங் ஆகுது. அப்படின்னா அவரு உள்ளதா இருப்பாரு. அப்படியே உள்ள இருந்து யாரும் டோர் ஓபன் பண்ணல. நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அவர் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. சுதீர், நம்ம ஜன்னல் பக்கமா போய் பார்க்கலாம். சார் பார்க்கலாம். எமர்ஜென்சி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன். இவருக்கு பாதாமும் ஃபிஷ்ஷும் அலர்ஜின்னு போட்டிருக்கு சார். சார் கேக்க கூட பாதி சாப்பிட்டுருக்காங்க. இங்க பாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, கேக்க கட் பண்ண கொஞ்ச நேரத்திலே இவங்க எல்லாம் செத்துட்டாங்க சார். இங்க இருந்து தான் ஷூட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நாலாவது பாடி எங்க இருக்கு? உள்ள இருக்கு சார். கன் கேஸ். ஆனா கண்ணை காணோம். டாக்டர் சார், இந்த அட்டாக் நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும்னு தோணுது? இவங்க 4 பேருடைய மரணமும் நேத்து மத்தியானம் 2ல இருந்து 4க்குள்ள தான் நடந்திருக்கணும். இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சதுச்சா? ஆமா சார், அவரு சுதீர் சார், ஆர்கே இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன். அது அவரோட முதல் பையன் நீல், இது அவரோட சின்ன பையன் ரித்திஷ். அப்புறம் உள்ள இருக்காங்கல்ல சார், அவங்க சுதீர் சாரோட வைஃப் மாயா. சார், நீல் அப்புறம் ரித்திஷ் 2 பேருமே ஆர்கே இண்டஸ்ட்ரீஸோட போர்டு மெம்பரா இருந்திருக்காங்க. ஆனா கம்பெனி பொசிஷன் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. க்ளோஸ் பண்ற நிலைமை இருந்திருக்கு சார். ரொம்ப மோசமா, வருமானமே இல்ல. அப்புறம் மார்க்கெட்டும் டவுனா இருந்திருக்கு சார். ஏகப்பட்ட ப்ராப்ளம். அப்புறம் இங்க எதுக்காக செலிப்ரேஷன்லாம் பண்ணிருக்காங்க? சார், அது சுதீர் சாரோட 60th பர்த்டே. பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்களா? அப்ப இங்க நிறைய பேர் வந்திருக்கணும் போல இருக்கே. ஆபீஸ்ல இருந்தா சில பேர் வந்திருக்காங்க சார். அவங்க எல்லாரையும் விசாரிச்சு அனுப்பிச்சிட்டேன். அவங்க எல்லாரும் ஒன்னாதான் தங்கியிருக்காங்களா என்ன? இல்ல சார், இங்க சுதீஷ் அப்புறம் மாயாவும் தான் தங்கியிருக்காங்க சார். சுதீஷ் நீல் அப்புறம் ரித்திஷ்க்கு தனித்தனியா பங்களாவே வாங்கி கொடுத்திருக்காரு. இவங்க அங்கதான் தங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க டாட் பர்த்டேக்கு 2 பேரும் வந்திருக்காங்க சார். ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கேக்க கட் பண்ண கொஞ்ச நேரத்துல எல்லாரும் செத்துட்டாங்க. பார்ட்டியை பிளான் பண்ண டீம் இங்க வந்திருக்காங்க. யாருமே டோர் ஓபன் பண்ணலன்னு திரும்பி போயிட்டாங்க. அதான் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எவனோ ஒருத்தன் வெளியே இருந்து வந்திருக்கான். இங்க எது நடந்துச்சோ அது இங்க 4 பேருக்கு நடுவுல தான் நடந்திருக்கு. இந்த வீட்ல யாராவது வேலைக்காரன் கண்டிப்பா இருக்கணுமே. ஆமா சார், இருக்கான் சார். ஆனா அவன் ஊருக்கு போயிட்டானா. சுதீர் சாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் யாரோ ஒரு வேலைக்காரனை வர வச்சிருக்காரு. அவன் நேத்து காலையில வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஆனா பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளீனிங்காக மறுபடியும் வர வச்சிருக்காங்க. ஆனா பார்ட்டி முடியறதுக்குள்ள இவங்கள யாரும் முடிச்சிட்டான். கண்டிப்பா அது மர்டரா தான் இருக்கணும். சரி டாக்டர் சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயத்துல இந்த 4 பேரை தவிர 5ஆவதா யாரோ ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வெளியே இருந்து உள்ள வந்திருக்கான். கொஞ்சம் கவனமா பாருங்களேன். இங்க எங்கேயும் கை கலப்பு நடந்த மாதிரி எதுவும் தெரியல. எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கேக்ல யாரோ எதையும் மிக்ஸ் பண்ணிருக்கணும். அதை சாப்பிட்டு 4 பேரும் மயங்கி விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆவது ஆள் வீட்டுக்குள்ள விழுந்திருக்கான். அப்புறம் எல்லாரையும் அவன் ஷூட் பண்ணிருக்கான். இது 100% மர்டர் தான். மர்டர் மட்டும் இல்லாம சூசைடா கூட இருக்கலாமே. நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றன்னு தான் புரியல. ஒன்னு நோட் பண்ணீங்களா? அந்த 3 பாடிஸா பார்க்கும்போது ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. இந்த சுதீரை பாருங்களேன், கால் நல்லா மடங்கியிருக்கு, பிளட் லாஸ் ஆயிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, புல்லட் பட்டப்புறமும் கொஞ்ச நேரத்துக்கு உயிர் இருந்திருக்கு.
இவரும் மத்தவங்க மாதிரியே கேக் சாப்பிட்டு விழுந்திருந்தா எதுக்காக இப்படி விழுந்து கிடக்க போறாரு? ஒண்ணு இவரு 3 பேரைய ஷூட் பண்ணிக்கிட்டு தானும் சூசைட் பண்ணிட்டு இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறேன். அதுதான் விஷயம்னா, எந்த கன்னால ஷூட் பண்ணாங்களோ அந்த கன் எங்க? கன்னு இந்த இடத்துல புல்லட் பட்டிருக்கு அப்படின்னா சுதீர அவரே தன்னைத்தானே சுட்டுட்டு இருந்தா அப்போ இப்படி விழுந்திருப்பாரு. கன்ன இந்த இடத்துல இப்படி விழுந்திருக்கணும். எலி மாட்டிக்கிச்சு. சார் இத பாருங்க, ரிதேஷோட மொபைல் கிடைச்சிருக்கு சார். அவன் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட சோஷியல் ப்ரொஃபைல்ல செல்ஃபியா அப்லோட் பண்ணிருக்கான். நான் தான் சொன்னல, 5ஆவதா ஒரு ஆள் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது என்னமோ தெரியல, எனக்கு இப்ப கூட சந்தேகமா தான் இருக்கு. நம்ம வேலையை சந்தேகப்படுறது தானே. இங்க இருக்கிற எல்லாத்தையும் எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம ஆபீஸ் கொண்டு போயிடுவோமே. ஏசிபி சார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பா அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. பாஸ், எனக்கு அவங்களுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கேக்குடைய சின்ன சின்ன பீசஸ் கிடைச்சிருக்கு. அந்த கேக்ல சிடேட்டிவ மிக்ஸ் பண்ணிருக்காங்க, போதை மருந்து. செடேட்டிவா? 4 பேருமா? இல்ல 3 பேர் மட்டும். நீல், ரித்தீஷ், அப்புறம் மாயா. எனக்கு அந்த 3 பேரோட வயிற்றுக்குள்ள இருந்து மட்டும்தான் கேக்குடைய சின்ன சின்ன பீசஸ் கிடைச்சது. அப்போ சுதீர் சார் மட்டும் கேக்க சாப்பிடவே இல்லையா? இல்ல தயா, சுதீர் மட்டும்தான் தனி ஒரு ஆளு. அவருக்கு புல்லட் படும்போது உயிரோட தான் இருந்திருக்கிறாரு. சுதீர் சார் தான் பர்த்டே அன்னைக்கு அப்போ கேக் சாப்பிடலன்னு சொல்றீங்க? இல்ல, ஏன்னா அதுல பாதாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சார், அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவருக்கு பாதாமால அலர்ஜி ஏற்படும்னு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் எதுக்கு அப்படியே ஒரு கேக்? விசித்திரமா இருக்கே. இந்த பர்த்டே பார்ட்டியில அந்த கேக்க வேற 3 பேர் மட்டும் சாப்பிட்டுருக்காங்க. கேக்க 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா ஒரு கன்னு கிடைச்சது இல்ல, அதுல இருந்த 4 புல்லட்ஸும் இவங்க 4 பேர் மேல பட்டிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது சுதீருடைய கன்னு தான். இந்த கன்னு கூட ஒரு பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படின்னா சுதீர் அந்த 3 பேரைய சுட்டுட்டு தானும் சூசைட் பண்ணிட்டு இருப்பாரோ? ஆனா ஏன் இதுல இப்படி குழம்புறதுக்கு என்ன இருக்கு? லாஸ்ல இருந்து தப்பிக்கதான். கடன் வேற அதிகமாயிடுச்சு, அதனால்தான் தன்னோட சேர்த்து மொத்த ஃபேமிலியும் கொண்டுட்டாரு. அதை தவிர வேற என்ன காரணம் இருக்கு? ஆமா சார், அப்படிதான் தோணுது. அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சே அந்த பாதாம் கேக்க வாழ்ந்திருக்காரு. இவரு சாப்பிடாம மத்த 3 பேருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணிருக்காரு. பார்ட்டியும் நடந்திருக்கு இல்லையா? அவங்க மயக்கம் போட்டு விழுந்தப்புறம் அவங்கள சுட்டுட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டு இருக்காரு. பூர்வி, நிதிஷ் அந்த போட்டோவை நெட்ல அப்லோட் பண்ணால, அதை கொஞ்சம் ஸ்கிரீன் பண்ணு. ஒரு நிமிஷம், அது என்னது? அந்த நிழல் எங்கிருந்து வந்துச்சு? அந்த இங்க 4 பேர் தான் நிக்கிறாங்க, ஆனா அந்த கர்டன் பின்னாடி இன்னொருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுதே. அது அங்கதான் போய் பார்க்கணும், அந்த ஷேடோ எப்படி வந்துச்சுன்னு. 2 மணி 4 நிமிஷம். கர்டன் பொசிஷன் எல்லாம் சேமா இருக்குல்ல ஃப்ரெடி? இருக்கு சார். பொசிஷன் எடுத்துக்கலாமா? 2 2 5. ஓகே. என்ன சார், இதுல அந்த ஷேடோ ஒன்னும் தெரியவே இல்லையே. அப்ப எங்க இருந்து வந்திருக்கோம்? ஒருவேளை அங்க இருந்து வந்திருக்கலாம் நினைக்கிறேன். பூர்வி, நீ போய் அங்க நில்லு பாப்போம். யா, போதும். ஆமா, இதுல அந்த ஷேடோ தெரியுது சார். அப்படியே அச்சாஸ்ல அதே மாதிரி இருக்கே, ஒரே மாதிரி சார். அதேதான். இங்க 5ஆவதா ஒருத்தர் இருந்திருக்கான். அவனும் அங்க நான் என்ன இடத்துல தான் நின்று இருக்கான். அப்போ அவனே தான். அவன் தான் சுதீர் சாரையும் ஃபேமிலியும் கொண்டு இருக்கான். அவன் நம்மள ஆல்மோஸ்ட் ஏமாத்த ட்ரை பண்ணான். மர்டர் கம் சூசைடா. அவனோட நிழலே அவனை ஏமாத்திருச்சு. ஆனா சார், நம்ம அந்த ஷேடோவை வச்சுக்கிட்டு கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறது? கொலைகாரனோட மெயின் டார்கெட் சுதீர் சார் மட்டும் தான். அவரை மட்டும் தானே கொண்டு இருக்காம, அப்போ கண்டிப்பா தெரிஞ்சவனா தான் சார் இருக்கணுமே. ரைட். சுதீர் பார்ட்டிக்கு யாரெல்லாம் கூப்பிட்டாரோ எல்லாரையும் மறுபடியும் கூப்பிடுங்க. சார், என் பேரு பரி. நீங்க சுதீர் சாரோட எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் தானே? ஆமா சார். சார், நான் ஜான்வி. மார்க்கெட்டிங் ஹெட். எஸ் சார். சார், என் பேர் ஜெகன். நான் கம்பெனியோட லாயர். அப்புறம் சுதீர் சாருக்கு பர்சனல் அட்வொகேட்டும் நீங்க தான்ல? ஆமா சார். ஆனா நீங்க எங்க கிட்ட என்ன கேட்க போறீங்க? சுதீர் கம்பெனில குறைஞ்சது 20 பேர் கிட்ட வேலை செய்யறாங்க இல்லையா? அவர் இந்த பார்ட்டிக்கு உங்க 3 பேரை மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க 3 பேர் மட்டும் சுதீருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க. சார், நான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், நான் அவரோட எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டண்டா இருக்கேன்.
ஒரு எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் கூட இவ்வளவு பர்சனலான ரிலேஷன்ஷிப்? சார், நான் அவரோட வேலையை மட்டும் இல்ல, நான் அவரோட டோட்டல் லைஃபையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே. அன்னைக்கு கூட நான் பார்ட்டி மேனேஜ் பண்ண போயிருந்தேன், செலிப்ரேட் பண்றதுக்காக இல்ல. அப்போ நீங்க வக்கீல் சார்? சார், சுதீரும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் எப்படி போகாம இருப்பேன்? அப்ப நீங்க உங்களை எதுக்கு சுதீர் சார் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாரு? சார், அது என்ன சுதீர் சார் இன்வைட் பண்ணல, நீல் தான் இன்வைட் பண்ணாரு. நானும் நீலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்படியா? நீங்க தானே அவர் ஷெட்யூல்லாம் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பார்ட்டி நடந்த அன்னைக்கு அவரை வேற யாராவது மீட் பண்ண வந்தாங்களா? வேற மீட்டிங் ஏதாவது இருந்துச்சா? சார், அன்னைக்கு பேங்க் ஹாலிடேன்றதுனால மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. அன்னைக்கு அவரோட பர்த்டேன்றதுனால அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு சார். அப்ப மதியானம் 2ல இருந்து 3 மணி வரைக்கும் எங்க இருந்தீங்க? சார், நான் என் வீட்டில் தான் இருந்தேன். வி பிளாக் பண்ணணும். வி பிளாக்கா? வீடியோ vlog. என்னோட ஒரு இன்டர்நெட் சேனல் இருக்கு. நான் அதில் ஒரு சில வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். சார், நான் வீட்டில் அப்போ தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை. சார், நான் என் ஃபேமிலி கூட ஃபிலிம் பார்க்க போயிருந்தேன். சரி, இப்போ சமீபத்துல சுதீரோட பிஹேவியர்ல ஏதாவது வித்தியாசங்கள் தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமா சார், அதை நான் ஒரு முறை நோட்டீஸ் பண்ணேன். சார், இப்போ 1 மாசம் முன்னாடி கம்பெனில ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. சார், கொரியர் சார். உள்ளவா, என்ன விஷயம்? ஓகே, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். சாரி ஜென்டில்மேன், மீட்டிங் இஸ் ஓவர். குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸா? எஸ் சார். வேற ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஏதாவது விசித்திரமான விஷயங்கள்? ஆமா சார். அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் உயிரை மாத்தி எழுதணும்னாரு. உயில மாத்தி எழுதணுமா? ஏன் தெரியல சார். ஆனா அவர் எழுதி வச்ச உயில 3 பேரோட பேர் இருந்தது. ஒன்னு அவரோட வைஃப் மாயா, அப்புறம் அவரோட 2 பசங்க. ஆனா அவரு 4வது ஒரு ஆளோட பேர் அதுல ஆட் பண்ண நினைச்சாரு. என்ன அந்த 4வது ஆள் பேர் என்ன சார்? பேரெல்லாம் எதுவும் அவர் சொல்லல. ஏன் உயில எழுதிட்டீங்களா? இல்ல, நான் அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனா பேரை எழுதி சுனில் சைன் பண்றதா இருந்தது. அப்புறம் திடீர்னு என்னாச்சு தெரியல, அவரு பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, உயில் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், பழைய உயில் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாரு. சரி, திடீர்னு இப்ப அந்த 4வது ஆள் எங்க இருந்துப்பா வந்திருப்பான்? அவன் பேரை எதுக்காக சுதீர் தன்னுடைய உயில்ல இன்க்ளூட் பண்ண நினைச்சிருப்பாரு? சுதீர் மரணத்துக்கும் அந்த 4வது ஆளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது சார். அந்த குழந்தை ட்ரெஸ்ஸை எதுக்காக யாரோ ஒருத்தர் இவருக்கு அனுப்பணும்? குழந்தைங்களோட ட்ரெஸ் அனுப்பி வச்சிருக்கானா? அப்போ அந்த என்வலப் எங்க? சுதீர் சார் வீட்டில் நான் நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்போ அங்க எதுவுமே கிடைக்கலையே. அப்படி இல்லைன்னா அது ஒரு வேளை ஆபீஸ்ல ஏதாவது இருக்குமா? கிடைச்சிருச்சு. என்னது இந்த என்வலப்ல போஸ்டல் ஸ்டாம்போ இல்ல சென்டர் அட்ரஸோ இல்ல சார்? அப்போ பார்சலை யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை என்வலப்ப நேரா கம்பெனி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டாங்களா என்ன? இந்த என்வலப்ப ஸ்ட்ரைட்டா டாக்டர் கிட்ட அனுப்பி வைப்போம், அவர் ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல. ஓகே. அப்புறம் இந்த ஜான்வி சொல்லிட்டு இருந்தாலே, இந்த கவரை பார்த்த உடனே சுதீர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாருன்னு, ஏதோ ஒரு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்த கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் யாருக்கோ கண்டிப்பா கால் பண்ணிருக்கணும். போன மாசத்தோட சுதீர் சாரோட கால் ரெக்கார்டை பார்க்கணும். அப்போ தெரிஞ்சிடும்ல இந்த என்வலப் கிடைச்சதுக்கு அப்புறம் சுதீர் சார் யாருக்கு கால் பண்ணிருக்காருன்றது. சுதீர் கால் பண்ணது உண்மைதான்.
பல வருஷத்துக்கு அப்புறம். நீங்க என்ன பேசுனீங்க? அவர் கேட்டாரு நான் எதுக்காக அந்த என்வெலப் அனுப்பி வச்சேன்னு. ஆனா நான் அந்த மாதிரி எந்த என்வெலப்பும் அவருக்கு அனுப்பல. அப்போ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுமே. சுதீர் உங்களை எதுக்கு சந்தேகப்பட்டாரு? ஆமா, அந்த என்வெலப்ல குழந்தையோட ட்ரெஸ் இருந்துச்சு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு அது அந்த ட்ரெஸ் தான். நானும் சுதீரும் எங்க குழந்தைக்காக வாங்கினது. எங்க குழந்தைக்கு அப்படின்னா? எனக்கும் சுதீருக்கும் பிறந்த குழந்தை. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சுதீரோட அப்பா தான் கம்பெனி முதலாளி. அங்க சுதீருக்கும் எனக்கும் காதல் வந்துருச்சு. இத பத்தி வீட்டுல பேசலாம்னு நினைக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. அது உங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆகலையா? இல்ல, சுதீர் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்ல. ஏன்னா நான் அவங்கள மாதிரி பெரிய பணக்காரி இல்லல்ல. அவங்க சுதீரோட கல்யாணத்தை ரொம்ப பெரிய குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்து பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க போல இருக்கு. சரி, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் ஃபேமிலியும் ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அவருக்கும் எனக்கும், சொல்ல போனா எங்க ஃபேமிலிக்கு கூட சொல்ல ட்ரை பண்ணாங்க. நான் குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன். இனிமே என்ன ஆனாலும் சரி நான் அந்த குழந்தைய பெத்துக்குவேன்னு சொல்லிட்டேன். மார்ச் 15, 1990 அன்னைக்கு என் குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துட்டா. அன்னைக்கு ராத்திரியே அவ செத்து போயிட்டா. எந்த குழந்தைய நான் தூக்கி வச்சு கொஞ்சம் நினைச்சேனோ, சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சனோ, அவ என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த டைம்லயாவது சுதீர் என் கூட இருப்பாருன்னு நினைச்சேன், சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே என்கிட்ட பேசுறது சுத்தமா நிறுத்திட்டாரு. அதே மாசம் அவரு மாயாவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அதனால நீங்க இது வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல, தனியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல? ஆமா சார். சுதீர் சார் உங்களை நம்ப வச்சு துரோகம் பண்ணதுக்கு அதை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல? நீங்க அவரை ரொம்ப வெறுத்துட்டீங்கல்ல? என்னை விட அவரை யாரால வெறுத்து ஒதுக்க முடியும்? அவர் உங்களுக்கான உரிமையை தரலன்றதும் நீங்க அவரோட சொத்துல பங்கு கேட்டீங்களா? சொத்துல உங்களுக்கு பங்கு இல்லைன்னு அவர் சொன்னதும் அவரை கேக்ல விஷம் வச்சு கொண்டு இருக்கீங்க. நான் அந்த மனுஷனை கொல்லல. நான் எதுக்காக அவரை கொல்லணும்? அந்த ஆள் உயிரோட இருக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வாழ்நாள் முழுக்க ஏங்கி ஏங்கி தவிக்கணும். என்னைக்கு சுதீர் சாரோட கொலை நடந்துச்சோ அன்னைக்கு 2ல இருந்து 3 மணி வரைக்கும் எங்க இருந்தீங்க? நான் வீட்ல தான் இருந்தேன். அதுக்கு உங்ககிட்ட விட்னஸ் இல்ல ஏதாவது எவிடன்ஸ்? எந்த எவிடன்ஸும் இல்ல. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார், நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார். சரி சார், ஓகே நான் வச்சிடறேன். சார் சொல்லுங்க சார், உங்களை லேபுக்கு வர சொன்னார். அவர் ஏதோ உங்ககிட்ட இம்மிடியேட்டாக சொல்லணுமா? ஓகே. நான் இப்போ சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க பாஸ். அந்த என்வெலப்பை நான் 1க்கு 4 தடவை நல்லா செக் பண்ணிட்டேன். அதுல இருந்து யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. ஆனா அந்த என்வெலப்ல இருந்து எனக்கு டிஎன்ஏக்கான ஒரு சாம்பிள் கிடைச்சிருக்கு. யார் அந்த என்வெலப்பை அனுப்பி வச்சாங்களோ ஒருவேளை மறந்து போய் அவங்க தன்னுடைய எச்சிலால் அந்த என்வெலப்பை ஒட்டியிருக்காங்க. அதனால எனக்கு அந்த என்வெலப்ல இருந்து சலைவாவுடைய ட்ரேசஸ் கொஞ்சம் கிடைச்சிச்சு. அதை வச்சு டிஎன்ஏ ப்ரொஃபைலை ரெடி பண்ணிட்டேன். ஆனா சார், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல? ஆமா, இன்னும் ஒரு 5 நாள்ல நான் டெல்லிக்கு போறேன் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பிரைமரி டெஸ்ட்டுகளை பண்ணி பார்த்தேன். டெஸ்ட்ல இருந்து என்னதான் கிடைச்சதுன்னு சொல்லுங்க. அந்த டெஸ்ட்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, இது யாருடைய டிஎன்ஏவோ அந்த டிஎன்ஏ நம்ம சுதீர் சாரோட பக்காவா மேட்ச் ஆகுது. என்ன அப்படின்னா யார் இந்த என்வெலப்பை அனுப்பி வச்சாங்களோ அவங்க கண்டிப்பா சுதீரோடைய ரத்த சொந்தமா தான் இருக்கணும். அப்ப சுனிலோட சொந்தக்காரங்க யாரோ தான் அவரை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அது யாரோ இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், அது அதித்தி வயிற்றுல இருந்த குழந்தை செத்து போச்சுல்ல? அப்படி இருந்தா எப்படி? அப்புறம் சார் மீதி இருக்கிறது சுதீர் சாரோட பையன் ரிதேஷ், அப்புறம் நீல். ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் சுதீர் அப்புறம் அதித்தி பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சிருக்குமோ? யாருக்கு தெரியும்? அதுக்காக கூட பிளாக்மெயில் பண்ணிருக்கலாமே. இந்த ஒரிஜினல் ட்ரெஸ் அனுப்பி வச்சு. சார், அந்த குழந்தைங்க ட்ரெஸ் கிடைச்சது இல்ல, அது நிஜமாவே பழசு தானா இல்ல புதுசா வாங்கி வச்சு பழசாக்க ட்ரை பண்ணிருக்காங்களா? நான் அதை ஸ்பெஷலைஸ்டு லேப்ல செக் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறேன். கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஆமா பூர்வி, சுதீரோட பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி சுதீர் சார் அவரோட பசங்களை கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கம்பெனி லாஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் கம்பெனி பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. காஸ்ட்லியான வண்டி, ஆடம்பர செலவுகள் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. ஆனா எந்த வேலையும் பண்ணல.
ஸோ சுதீர் தன் பசங்களை ரொம்பவே நேசிச்சிருக்காரு. 2 பேருக்காகவும் தனித்தனி பங்களா. ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ, அதாவது 2 பேருமே என்வெலப்ப லெட்டர் பாக்ஸ்ல போட்டாங்க என்ன? சார் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அதாவது பிளாக்மெயிலிங் எதுக்காக? வேற என்ன, காசுக்கு தான். கம்பெனி தான் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. கரெக்ட். கம்பெனி எடுத்து மூடுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. ஒருவேளை சுதீரோட 2 பசங்களும் தன்னோட அப்பாவையே பணத்துக்காக அவங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கண்டிப்பா பணம் வந்திருக்கணும். ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். ஒருவேளை பண்ணுங்க, அவங்க கம்பெனி அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. நல்லா பாருங்க, பெருசா ஒரு அமௌண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு. சார் கிடைச்சிருச்சு. ஆர்கே வைப்ஸ்ல இருந்து ₹1 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். யார் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? ஒரு நிமிஷம் சார், நான் பார்க்குறேன். அது ரித்தீஷ் இல்லைன்னா நீலோட அக்கௌண்டா இருக்க போகுது சார். இல்லை சார், இது பிரைவேட் அக்கௌண்ட். ரேச்சல் என்ற பேர்ல இருக்கு. எந்த பணம்? நீங்களாம் என்ன சொல்றீங்க சார்? எனக்கு எதுவும் தெரியாது. எந்த பணமா? அது எந்த பணம்னா ஆர்கே வைப்ஸ்ல இருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குல, அந்த பணத்தை கேட்குறேன். இப்போ புரியுதா? ஓ, அது என்னோட சேலரி. நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சேலரியா? 11 கோடி சேலரியா? அதுவும் 2 வாரத்துக்கு? அப்படின்னா உன்னோட 1 மாசம் சேலரி 22 கோடியா? அப்படி என்ன வேலை செஞ்ச? பிளாக்மெயிலிங் பண்ற வேலை தான், வேற என்ன? நீயும் ரித்தீஷும் சேர்ந்து சுதீர் சாரை பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. இங்க பாருமா, எங்களுக்கு நல்லா தெரியும் நீ இந்த கம்பெனில ஒரு நாள் கூட வேலை பண்ணதே இல்ல. இப்பவாது ஒழுங்கா உண்மையை சொல்றியா? இல்லனா ரித்தீஷ் இப்ப உயிரோட இல்ல. அவனுக்கான தண்டனையும் உனக்கு தான் கிடைக்கும். நல்லா யோசிச்சுக்க. பிளாக்மெயிலுக்கு என்ன தண்டனை உனக்கு தெரியுமா? நான் யாரையுமே பிளாக்மெயில் பண்ணல. பின்ன சுதீர் சார் உனக்கு 11 கோடி ரூபாய் சும்மா தூக்கி வச்சுக்கோன்னு கொடுத்தாராமா? சுதீர் அங்கிள் எனக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. பின்ன யார் அனுப்புனது? என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரித்தீஷ் தான். அவன் தான் சொன்னான் கொஞ்ச நாளைக்கு அந்த கம்பெனியோட பணத்தை வேற எங்கேயாச்சும் வைக்கணும்னா. வேற எங்கேயா? அது எதுக்கு தெரியல, நானும் கேட்கல. நீ ரிதேஷ் கிட்ட கேட்கவும் இல்ல. அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறமா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணல. என்ன நினைச்சேன்னா ரித்தீஷ் உயிரோட இல்ல. சோ அந்த பணத்தை நானே வச்சுக்கலாம்னு நினைச்சேன். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். யாரு எதுக்காக அந்த ஃபேமிலியை கொண்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. பரு அவ வீடியோ பண்ணிட்டு இருந்திருக்கா. ஜான்விக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் ஜெகநாத் அவர் ஃபேமிலியோட சினிமா பார்க்க போயிருந்திருக்காரு. அந்த 5வது ஆள் யாருன்னு தான் புரிய மாட்டேங்குது. அது யாரா இருக்கும்? ஏன் அவ சுதீருக்கு அந்த என்வலப்ப அனுப்பி வச்சா? அதான் குழப்பமா இருக்கு. யார் அவ? அந்த 4வது ஆளோட பேரையும் சுதீர் உயிரில் ஆட் பண்ண நினைச்சிருந்திருக்காரு. ஆனா ஆட் பண்ணவும் இல்லை. யாரா இருக்கும்? ஃப்ரேம்ல 2வது கேக் எங்கிருந்து வந்துச்சு? ஆமா சார். என்ன சார் 2 கேக்கா? அதான் நானும் கேக்குறேன். பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும்போது சுனில் தான் ஃபேமிலியோட ஒரு சின்ன கேக்கை தானே கட் பண்ணாரு. அங்க எப்படி இவ்வளவு பெரிய கேக் இருக்கு? இது எங்கிருந்து வந்துச்சு? சார், அது ஈவினிங் நடக்கிற பார்ட்டியில கேக்க கட் பண்ண நினைச்சிருந்தா. சுதீர் சார் என்ன 18 வயசு பையனா என்ன பர்த்டேக்கு 2 கேக் வாங்கி வைக்கிறதுக்கு? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கேக்க யாராவது கிஃப்டா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாதாம் கேக். அப்ப அந்த பாக்ஸ்ல தானே கொண்டு வந்திருப்பாங்க. அதுல கடப்பேர் இருக்கும்ல. இல்லையே சார், அந்த மாதிரி எந்த பாக்ஸும் அங்க கிடைக்கவே இல்லையே. இல்ல, அப்போ வீட்டுல யாராவது கேக்க ரெடி பண்ணிட்டாங்களா என்ன? அதனால தான் நமக்கு அங்க இருந்து பாக்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதான் சார், அது அந்த பாதாம் மிக்ஸ் பண்ண அந்த கேக்கை யார் பண்ணிருப்பாங்க? சார், நான் ஜான்வியோட சோஷியல் ப்ரொஃபைல் செக் பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல அவ கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ்லாம் ரெடி பண்ணிருக்கா. பேக்கிங்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா, எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன? ஒண்ணும் இல்ல, நீ இந்த பாதாம் மிக்ஸ் பண்ண கேக்க சாருக்காக பண்ணில? எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு பாதாம் அலர்ஜின்னு. அப்புறம் எதுக்கு நான் பாதாம் போட்டு கேக் ரெடி பண்ண போறேன்? ஏன்னா அவர் அந்த கேக்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்க. சாப்பிட்டு அவர் மயக்கம் போட்டுருவார் இல்லையா? ஆனா நீ என்ன நினைச்சனா, நீ அவரை கொல்லும் போது அவர் சுய நினைவோடு இருக்கணும்னு, உன் முன்னாடி துடியா துடிக்கணும், பதறணும்னு இல்ல? நான் சுதீர் அங்கிளை எதுக்காக கொல்லணும்? நீ கேக்கல செடேட்டிவ் மிக்ஸ் பண்ணல ரிதேஷ், நீல், மாயாவை கொல்றதுக்காக. நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ரொம்ப நடிக்காத. நீ தானே சொன்ன அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. வீட்டுல தான் இருந்த, எங்கேயும் போகவே இல்லைன்னு சொன்னல. அப்புறம் பார்ட்டிக்கு எப்படி போன? போனியா இல்லையா?
அது நான் நிஜமாவே 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணேன். அப்புறம் அதனாலதான் நான் பார்ட்டிக்கு கிளம்பி போனேன். அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா நீ 2ல இருந்து 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னீனா 2:30 மணிக்கெல்லாம் சுதீர் சார் செத்து போயிட்டாரு. அப்ப நீ என்னமா உன் மொபைல் அவர் வீட்டு பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சே? இங்க பாருமா, இனிமே நீ போய் சொல்லி ஒரு யூஸ் இல்ல. உன் ஃபோன் ரெக்கார்ட்லாம் ஃபுல்லா எடுத்தாச்சு. எப்போ சுதீர் சார் இறந்தாரோ அப்போ உன் மொபைல் லொகேஷன் அவர் வீட்டு பக்கத்துல இருந்துச்சு. இப்ப நீ உண்மையே சொல்ல போறியா இல்ல இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண போறியா? நானும் நீலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் லவ் பண்ணோம். நாங்க என்ன நினைச்சோம்னா நீல் டேடோட பர்த்டே, சோ அது எங்களுக்கு நல்ல சான்ஸ்னு நினைச்சோம். அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம். அதுக்காக தான் நான் அன்னைக்கு அங்க போனேன். அங்கேயே சுத்திட்டு இருந்தேன். நீலுக்கு கால் பண்ணேன். நான் ரொம்ப நேரமா அங்கேயே தான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா நீல் எனக்கு கால் பண்ணவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை நீலுக்கு சான்ஸ் கிடைக்கலையோன்னு எனக்கு கால் பண்ணேன். போய் சொல்ற, நீல உன்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சிருக்க. அதனால நீ அவனையும் அவன் டோட்டல் ஃபேமிலியும் கொன்னு இருக்க. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்றீங்க. எனக்கு பேக்கிங் பிடிக்கும்ன்றதுக்காக நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இன்டர்நெட்ல ரெசிபியை பார்த்து யார் வேணாலும் கேக்க பண்ணலாம்ல. இப்போ கேக் பண்றதுல அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ரிதீஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரிச்சா அவளும் தான் பேக்கிங் பண்றா. நீங்க ஏன் அவளை மட்டும் கேட்காம இருக்கீங்க? அவங்களையும் நாங்க கேட்போம். அவங்கள கூப்பிடுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான். இந்த மாதிரி கேஸ் எப்பவும் கிடைக்காது. உங்க ஏகப்பட்ட பேர்கிட்ட ஒரே ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறதுக்காக சான்சஸும் இருக்கு, காரணமும் இருக்கு. நீங்க மறுபடியும் சார் நான் எதுக்காக அவரை கொல்லணும்? நீங்க நீல கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்கல்ல, ஆனா ஃபேமிலியில சம்மதம் கிடைக்கல. கொலை பண்றதுக்கு பெரிய காரணம் இருந்துச்சு இல்ல? சுதீர் சாரோட ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம்ன்றது சோஷியல் ஸ்டேட்டஸ் தான். அதுதான் உங்களுக்கும் முக்கியம். அதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அதித்தி மேம் தான். அப்போ சுதீர் சார் வாழ்க்கையில சோஷியல் ஸ்டேட்டஸை நம்பி உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. அப்போ உங்களை விட அதிகமா வெறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன். எனக்கு காசு பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் எதையும் நினைச்சு கவலைப்பட்டதும் இல்ல. நீங்க கூட எதுக்குமே கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க, அப்படிதானே? இப்பெல்லாம் வெறும் 5000 ரூபாய் கொலை பண்ற காலம் வந்துருச்சுமா. ஆனா இப்போ உனக்கு உக்காந்த இடத்துல 11 கோடி கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்க சுதீர் சாரோட லைஃப் ரிமோட் கண்ட்ரோலை உங்க கையில கொடுத்திருக்காருல்ல, அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அப்ப கன்னு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, பரவாயில்ல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் அந்த டைம்ல வீட்ல உட்காந்து வீடியோ பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வேணா என் மொபைல கூட செக் பண்ணிக்கோங்களேன். கண்டிப்பா கொடுங்க. செக் பண்ணா தெரிஞ்சிடும்ல வீடியோ vlog எப்படி பண்றாங்க. சார், இப்பவாவது என்ன நம்புறீங்களா? நான் அன்னைக்கு என் வீட்ல தான் இருந்தேன்னு, வீடியோ பிளாக் பண்ணிட்டு இருந்தேன்னு. DIY-ஆ? அப்படினா do it yourself. சார், நான் என்னோட இன்டர்நெட் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் தினமும் அவங்க வேலையை செய்யறதுக்கு ஈஸியா சொல்லி கொடுப்பேன். do it yourself. சார், அத நல்லா பாருங்களேன். டேட் கூட அதேதான். அதேதான். இந்த வீடியோ அன்னைக்கு தான் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. சார், சொல்லு பூர்வி. சார், அந்த மெமரி பவர்ல டேட்டும் டைமும் செக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ அன்னைக்கு தான் எடுத்திருக்காங்க, 2ல இருந்து 4க்கு நடுவுல. அப்படியா? அப்புறம் சார், இந்த பரியோட மொபைல் லொகேஷனை கூட கிராஸ் செக் பண்ணோம் சார். அந்த டைம்ல இவங்களும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. பூர்வி, ஒரு வேலை பண்ணு. இந்த 4 லேடிஸையும் தனி ரூம்ல உட்கார வை. சார், போ. வாங்க. சார், இதுக்கு மேல என்ன சார் பண்ண போறீங்க? எல்லா எவிடன்ஸும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. என்ன சார் இந்த கேஸ் போட்டு ஒரே தலையை சுத்த வைக்குது. ரெடி, ஒரு விஷயம் கன்ஃபார்ம். இருட்டா இருக்கும்போது அங்க நிழலுக்கு வேலையே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒட்டுமொத்த விளையாட்டும் நிழல்களோட விளையாட்டு தான். இந்த சண்டையில் தெரியும்ல, சண்டையில். சண்டாயில் அப்படின்னா சூரிய ஒளி எந்த பக்கம் விழுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம நேரத்தை பார்க்கலாம். சண்டையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதை வச்சு வானத்துல சூரியன் இருக்கிற இடத்த கூட கண்டுபிடிக்க முடியும். அதை பயன்படுத்தி நாம என்ன டைம்னு கூட கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாரு, நாம வாழுற பூமி சுத்திக்கிட்டே இருக்கா. அதை வச்சு பார்க்கும்போது சூரியனோட இடமும் மாறிக்கிட்டே இருக்கும். அதன் காரணமா சண்டையில் நிழலோட பொசிஷனும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒண்ணுதான் சார் புரியவே மாட்டேங்குது. ஆனா அதுக்கும்
இந்த கேஸுக்கும் என்னதான் சார் சம்பந்தம்? கனெக்ஷன் இருக்கு ஃப்ரெண்டு. பரி இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நாம பரிகிட்ட இருந்து தானே கலெக்ட் பண்ணோம். ஆனா பரி எப்படிப்பட்ட ஆள்னா அவங்க எல்லா எவிடன்ஸையும் சூப்பரா மேனிபுலேட் பண்ண முடியும். மெமரி கார்டுல டேட்டா கூட மாத்தி இருக்க முடியும். எல்லா எவிடன்ஸையுமே சூப்பரா கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஆனா சூரியனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பிரகாசமா ஒளி வீசுற அந்த சூரியன் எப்பவுமே தப்பான டைம் சொல்லவே சொல்லாது. ஆனா இந்த பரி வீடியோல டைமையும் டேட்டையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்ன சார்? ஒருவேளை சேஞ்ச் பண்ணவும் செஞ்சிருக்கலாம், பண்ணாமலும் இருந்திருக்கலாம். இப்ப நாம இந்த ஷேடோஸை கேட்டு பார்க்கலாம். பரி சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு அப்ப தெரிஞ்சிடும். ஓகே டன். எல்லாம் அப்படியே இருக்கு. அது அங்க பரி வீடியோல இருந்த மாதிரி இருக்கு. ஏறத்தாழ விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ பரியோட இடத்துல பூர்வி இருக்கணும். அப்ப சார் இப்ப நம்ம என்னதான் பண்றது? அடுத்த 6 மணி நேரத்துக்கு பூர்வி இங்க இதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கணும். அதாவது பரி வீடியோல நின்ன மாதிரி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படி பரி சொன்னது உண்மைனா 2 to 4க்குள்ள பூர்வியோட முகத்துக்கிட்ட சரியா அந்த இடத்துல இருந்து வெயில் வரும். பரி ஃபேஸ்ல தெரிஞ்ச மாதிரி. ஒருவேளை சார் என்னோட நிழல் பரியோட ஷேடோவோட மேட்ச் ஆகாம போச்சுன்னா அப்போ பார்க்கலாம். கேமரா ஆன் பண்ணுப்பா. ஓகே குட். ஓகே பூர்வி ரிலாக்ஸ். சார் என்ன சார் இது? இருப்பா பார்க்கலாம். காலையில 11ல இருந்து 1 மணிக்குள்ளதான் நீ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்க. அப்புறம் நீ ரொம்ப தந்திரமா வீடியோ பிளாக்கோட டேட் அண்ட் டைமையும் சேஞ்ச் பண்ணிட்ட. மெமரி கார்டுல டேட் அண்ட் டைமை சேஞ்ச் பண்ணிருக்க. மொபைலை வீட்டில் விட்டுட்டு வந்துட்ட. எங்களுக்கு அந்த லொகேஷன் தானே தெரிய வரும். என்ன நினைச்ச? இப்படிலாம் நீ செஞ்சா எங்களை முட்டாளாக்கலான்னு பாத்தியா? ஆனா உன்னால எங்களை ஏமாத்த முடியல. ஆகாயத்துல இருக்கிற சூரியனையும் ஏமாத்த முடியல. உன்னோட வீடியோல வெயிலோட டைரக்ஷனை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அந்த வீடியோ 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளதான் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா தான் பிளான் பண்ணி முயற்சி பண்ணிருக்கா. ஆனா ரிசர்ச்ல கோட்டை விட்டுட்டே கண்ணு. சரி, உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். பரி, எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா வெறும் 4 மணி நேரம் தான் ஆச்சு உன்னோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்கு. அதாவது நீ சுதீர் சாரோட பொண்ணுன்னு. அதை யாராலும் மறைக்க முடியாதுல்ல. ஆக்சுவலா நான் அவரை கொல்லணும்னு நினைக்கல. சத்தியமா நான் அவரை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. நான் எதிர்பார்த்ததுல அவரை என்னை ஏத்துக்கணும்னு மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து நான் அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தே படிச்சேன். அதான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்னு தோணுச்சு. உனக்கு சுதீர் சாரை பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? அது என்னோட சின்ன வயசு ட்ரெஸ் வச்சுதான். அதுக்கான ஒரே ப்ரூஃப் ஹாஸ்பிட்டலோட கார்டு தான். அவர் அதை எடுக்க மறந்துட்டாரு. அந்த கார்டுல அப்பாவோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு. நான் அப்பாவை ரொம்பவே தேடினேன். அப்புறம் கடைசியா தான் எனக்கு அவர் கம்பெனி பத்தி தெரிய வந்துச்சு. சரி, நீ எதுக்குமா அவர் கம்பெனில ஜாயின் பண்ணிருக்க? நீ நினைச்சிருந்தா நேரா அவரை மீட் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாமே. நீ தான் அவருடைய பொண்ணு. ஆனா நான் முதல்ல அவரை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் தெரிஞ்சிச்சு. அவர் மோசமான மனுஷன் இல்ல, மனசளவுல நல்லவர் தான்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை அன்னைக்கு அவர் இக்கட்டான நிலைமையில இருந்திருப்பாரு. அதனாலதான் என்ன அனாத ஆசிரமத்தை விட்டுட்டு போயிட்டாருன்னு. ஆனா இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இப்பவாவது அவர் என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீ மீட் பண்ண விஷயத்த ஓப்பனா வந்து சொல்லிருக்கலாம்ல. என்ன அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அவருக்கு எது முக்கியம்னு பார்க்கணும்னு நினைச்சேன். பணமா இல்ல நானானு. அதனாலதான் சுதீர் சார் அவரோட உயிரை மாத்தி எழுத நினைச்சாரா? ஆமா, அவர் என்னை ஏத்துப்பாருன்னு நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். ஆனா சுதீர் கடைசியில் அவரோட முடிவை மாத்திட்டார்ல. அத உன்னால பொறுத்துக்க முடியல, அப்படித்தானே? சார் அவரோட வைஃப் அப்புறம் அவரோட பசங்களாலதான் அவரு என்னால பொறுத்துக்க முடியல. அப்பா என்னோட பேரை உயிரில ஆட் பண்றதுக்கு பதிலா அப்படின்னா மறுபடியும் சுதீர் சார் உன்னை இன்னொரு தடவை
உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு ஒதுக்கிட்டாருல்ல? ஆமா, இப்பவும் அதுக்கு காரணம் அவரோட ஃபேமிலி தான். அப்பதான் அவர் கொஞ்சம் கூட மாறலன்னு தெரிஞ்சது. அவருக்கு பணம் தான் முக்கியம், எப்பவும் அப்படிதான். செல்ஃபிஷ். அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை. மத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாரு. முறையா பங்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே நீ அவரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இல்ல, நான் அவருக்கு முதல் என்வெலப் அனுப்பி வச்சேன்ல, அப்ப என் மைண்ட்ல அப்படி எதுவுமே இல்ல. இல்லன்னா நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லல்ல. என்னோட எச்சிலால அந்த என்வெலப்பை ஊட்டி அனுப்பியிருக்க மாட்டேன். நான் என்ன நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவரோட ஃபேமிலியில என்ன ஒரு ஆளா ஏத்து பாருங்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைக்கும்னு. ஆனா எதுவுமே நடக்கல. அதான் என் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு செடேட்டிவ் அதில் ஆட் பண்ணிட்டு பாதாம் கேக் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு பாதாம் அலர்ஜிமா. கண்ணா, ஸோ சுதீர் சாரோட ஃபுல் ஃபேமிலியை போட்டு தள்ளிட்ட. உன்னுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. இப்போ உன்னோட சேர்த்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ல யாருமே இல்லாம ஆக போறீங்க. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க உன்னை ஒருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண நினைக்கிறோம். இவங்க பேரு அதித்தி. இவங்க தான் உன்னோட அம்மா. மா, உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க. உங்க குழந்தை செத்து பிறந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. மா, உங்க பொண்ணு பாரு, சுதீர் அப்புறம் அவங்க மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டா. எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் மறுபடியும் பிரிஞ்சுதான் வாழ போறீங்க.